ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி சீரிஸ் இன்னையில இருந்து நாம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இன்னைக்கு ஏப்ரல் 28 சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தமிழக அரசு இப்போ 9 முக்கியமான அறிவிப்புகள் கவர்மெண்ட் என்ன சொல்ல அரசு ஊழியர்களுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்பு ஏர்னிங் லீவ்னு சொல்லுவாங்க. இஎல் அப்படிங்கிறது அந்தந்த போஸ்டிங் தகுந்தாப்புல ஒரு நாள் சேலரி எவ்வளவோ அந்த டேஸ் நீங்க சேர்த்து வச்சு லீவ் போடாம சேர்த்து வச்சது எல்லாமே சரண்டர் பண்ணோம்னா அது வந்து அந்த சேலரி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து போனஸ் மாதிரி எல்லாம் போனஸ் மாதிரி அது ஃபீல் ஆகும், பட் நாட் போனஸ். இஎல் நமக்கு வந்து கிடைக்கிறது. ஸோ இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கொரோனா டயத்துல இருந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க, இதை திருப்பி அனௌன்ஸ் பண்றாங்க. கொரோனா டயத்துல இந்த பினான்சியல் நெருக்கடி இருந்ததுனால எக்கனாமிக்கல் கிரைசிஸ், ஸோ இதை மட்டும் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. ஏன்னா அப்ப எல்லாருமே ஆபீஸுக்கு வந்து ஆக வேண்டியது அந்த மாதிரி நிறைய இருந்ததுனால ஸோ அதை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இது வந்து 1/10/2025 இருந்து அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பு சரண் செய்து பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லுங்க, பண பலன் பெறலாம். அடுத்தது, தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு டிஏ அகவிலைப்படி 2% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டிஏ 50%, இப்போ பார்த்துக்கோங்க ஆல்மோஸ்ட் 50%, 48 + 2 50, ரைட்? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1/1, அதாவது ஜனவரி 1 இருந்தே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ப்ரீ டேட்டட், ரைட்? அடுத்தது, அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் போனஸ் கொடுப்பாங்கல்ல, ஃபெஸ்டிவல் போனஸ் சொல்லுவாங்க, அது 10,000 இருந்து 20,000 மாத்துறாங்க. அடுத்தது, அரசு ஊழியர்களின் குழந்தைகள் கல்விக்காக, அப்ப நீங்க வந்து ஜாப்ல இருக்கீங்க, உங்க பசங்க ஒரு ஃபியூச்சர்ல யோசிச்சு பாருங்க, எப்படி படிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. உங்க ஃபியூச்சர்ல உங்களுடைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தொழில் கல்வி, இன்ஜினியரிங், பாலிடெக்னிக், டிப்ளமோ அந்த மாதிரி, ஓகேங்களா? சோ அது படிக்கிறதுக்கு 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க, ரைட்? எவ்வளவு இது பாருங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு திருமண முன்பணம், அவங்களுடைய திருமண முன்பணம் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சமா இன்க்ரீஸ் பண்றாங்க. அனைத்து வகை ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை 500 இருந்து 1000 இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓய்வூதியதாரர்கள் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களா, அதாவது ரிட்டையர் ஆயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு பண்டிகை கால முன்பணம் 4,000 இருந்து 6,000, அதாவது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும். ஓகேங்களா? ஓய்வூதியங்கள் குறித்து அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை, இந்த குழு பத்தி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, நம்ம பார்க்கலாம், ரைட்? சரி, அரசு பெண் ஊழியர்களுக்கான மகப்பேறு விடுப்பின் போது தகுதிக்கான் பருவத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? சோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இது எல்லாமே 110 விதியின் கீழ் வந்திருக்கு. சோ அதேதான் விஷயம் இங்கேயும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்கப்பா. ஓகேங்களா? சோ குழு செப்டம்பர் மாதத்திற்குள் அறிக்கை அளிக்கும்படி 3 வகையான ஓய்வூதியங்கள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ செப்டம்பருக்குள் அது வந்து அமைக்கப்படும், அதாவது அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இது ஏற்கனவே பார்த்ததுதான். ஸோ பார்த்த விஷயம் கொஞ்சம் தனியா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம், ரைட்? ஸோ இஎல் லீவ் பத்தி இங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல போயிடலாமா? ஸோ இந்த போஸ்ட் ஏன் இதெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா ஆனாம்னா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. சேலரி மட்டும் இல்ல, ஆக்சுவலா சேலரிக்காக கவர்மெண்ட் ஆபீஸ் அப்படிங்கறத தாண்டி பிரைடு அங்க விஏஓ, அந்த வீடு இருக்குல்ல, விஏஓ வீடு, முந்தையெல்லாம் சொல்லுவாங்க, இந்த தெருவில் போனீங்கன்னா ஒரு பெரிய வீடு இருக்கும், அவர் பேர் தான் ராமசுந்தரம், அவர் இன்ஜினியர், அந்த வீடே இன்ஜினியர் வீடு தான் சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவர் தான் இவர். அந்த வீட்டுக்கே ஒரு லேண்ட்மார்க் ஆவர் யாரு கேட்டா இன்ஜினியர், டாக்டர், அந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த டயத்துல இருந்து இப்ப இன்ஜினியர் வீடு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, அந்த தெருவுல இன்ஜினியர் இல்லாத வீடு அப்படிங்கிறது தான் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த தெருவுல போனீங்கன்னா எல்லா வீடுமே இன்ஜினியர் வீடு. அவன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அவன் இந்த இன்ஜினியர், அவன். ஆனா இவரை மட்டும்தான் பிசினஸ் பண்றாரு, இவர் மட்டும்தான் கவர்மெண்ட்ல இருக்காரு. அந்த மாதிரி யூனிக்கா மாறிடுச்சு. ஓகேங்களா? சோ ரொம்ப கம்மியான பேர் வந்து சூஸ் பண்ணக்கூடியதா தான் வந்து இந்த குரூப் 1 இருக்கு. அதுக்கு அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 4. ஓகேங்களா? சோ அதுவும் ரேர் தான். நான் கம்பேரிட்டிவா பாக்குறேன். தமிழ்நாட்டிலே கம்பேரிட்டிவா பார்க்கும்போது தான் தெரிய வருது, மித்த எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிடுறாங்க. ஆனா கவர்மெண்ட் ஜாபுக்கு போனா என்னென்ன கிடைக்கும்? ப்ரைடு. ஓகேங்களா? ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல, நான் தான் கவர்மெண்ட் ஆபீசர் அப்படிங்கிற ஒரு ப்ரைடு வந்து இருக்கும். அண்டு சிலர் வந்து தன்னம்பிக்கை, சோ என்னென்னமோ சொல்றாங்க. ஸோ அது அவர்களுக்கு, ரைட்? ஸோ முதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கௌரவம் வந்து இருக்கும். அடுத்தது பிக்சடு சேலரி, ரெகுலரா இருக்கும், ரெகுலர் ஜாப் செக்யூரிட்டி. எக்கனாமிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்ஃபிளேஷனுக்கு தந்தாப்புல அப்பப்போ அப்படி வந்துடும் சேலரி, ரைட்? அதை தாண்டி எவ்வளவு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் எவ்வளவு சலுகைகள். ஓகேங்களா? சோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிங்க, ரைட்? இப்ப அடுத்தது பாருங்க,
இதுவே தனி வீடியோவே போடலாம். ரைட், இருந்தாலும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கூட சேர்த்துடாத. சரி, இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு, அதாவது நேத்து நடந்த இன்ஃபர்மேஷன், ஏப்ரல் 28, இன்னைக்கு நேத்து நடந்ததை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்ப நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும், அப்ப ஏப்ரல் 27 போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. நியூஸ் பேப்பர் எடுங்க, ஏப்ரல் 28 சொல்லிட்டு நேத்து விஷயம் தான் இன்னைக்கு கொடுத்துருப்பாங்க. அப்ப அதன்படிதான் நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ்னாலே முடிஞ்ச விஷயம். ஓகேங்களா? கிளாரிஃபை பண்ணியாச்சா? ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, இன்னைக்குன்னா இன்னைக்கு அஃபேர்ஸ் வைங்க, எப்படி நான் இன்னைக்கு அஃபேர்ஸ் இன்னைக்கே கொடுக்க முடியும்? முடியாதுல்ல. சோ கரண்ட் அஃபேர்ஸ்னாலே ஒரு நாள் முன்னாடி இது அப்படிங்கறத மைண்ட் செட் ஆயிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் வார் கேம் கண்டக்ட் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்? இந்திய விமானப்படை நடத்தும் பெரிய அளவிலான போர் பயிற்சியின் பேர் என்ன? ஆக்ரமன் பயிற்சி. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின், ஆன்சர், விளக்கம் எல்லாமே கொடுப்போம். ஓகேங்களா? சோ இதே தான் 100 days 100 GKவும் கொடுக்குறோம். தமிழுக்கும் இதே மாதிரி அடுத்த இது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தமிழுக்கும் நாங்கள் வந்து இதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபார்மேட்ல. ஓகேங்களா? நம்ம கர்மதேசத்துல எப்பவுமே எந்த பேட்ச் ஜாயின் பண்ணாலும் பைலிங்குவலா தான் இருக்கும் கொஸ்டின். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பைலிங்குவல், ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே பைலிங்குவல். தமிழ்ல வரும், இங்கிலீஷ்ல மட்டும் வரும். இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த சொல்லணும்ல, உங்களுக்கு மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ண வைக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரே ஒரு லாங்குவேஜ்ல தான் பண்றாங்க. நம்ம எப்பவுமே ஆல்வேஸ் ஃப்ரம் 2017 இருந்து இப்போ வரைக்கும் பைலிங்குவல். ஓகே, இந்திய விமானப்படை நடத்தும் பெரிய அளவிலான போர் பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டா ஆக்ரமன் பயிற்சி. இது வந்து மலை, அதாவது ஒரு ஹில், மவுண்டைன், கிரவுண்ட் டெரைன், இந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண, என்ஹான்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. மலை மற்றும் தரைவழி நிலைப்பரப்புகளில் தாக்குதல் திறன்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவதாக இந்த பயிற்சி உள்ளது. அடுத்தது, குமாரமங்கலம் பிர்லா. யாருன்னு தெரியும்? பிர்லா கம்பெனி, ஓபஸ் வருதுல்ல. ஓகேங்களா? சோ அந்த கம்பெனியுடைய ஓனர், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விருது வந்து வழங்கப்பட்டிருக்குங்க, லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது. இந்த விருது வந்து இவர் எப்ப வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டா 2024. குமாரமங்கலம் பிர்லா லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது வந்து 2024 பெற்றார் அப்படிங்கிறது தகவல். ரைட், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ரீசெண்டா 2 இன்ஸ்டிடியூட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்ப நார்மலா ஒரு காலேஜ் மாதிரி இருக்கும், அட்டானமஸ், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியா போகும். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப பழமையா இருந்தது. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா திரைப்படத்துறை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சது. FTII சொல்லுவாங்க, பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பூனேல இங்கதான் ரஜினிகாந்த் சார் எல்லாம் படிச்சிருக்காரு. ஓகேங்களா? கமலஹாசன் படிக்கல, கமலஹாசன் சார் படிக்கல, ரஜினிகாந்த் சார் எல்லாம் இங்க தான் படிச்சிருக்காரு. ஓகேங்களா? பிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி தான் பாலச்சந்தர் சார் அறிமுகப்படுத்துறாரு. அந்த இன்ஸ்டிடியூட், அதுக்கடுத்து சத்யஜித் ரே, உங்களுக்கு தெரியும்ல, கொல்கத்தா வங்காள திரைப்படத்தையோடைய இந்த இது கௌரவ ஆஸ்கார் எல்லாம் வாங்கியிருக்காரு. சத்யஜித் ரே திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம், SRFTIன்னு சொல்லுவாங்க, இது கொல்கத்தாவில் இருக்கு. இந்த ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டீம்டு யூனிவர்சிட்டியா தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. ரைட், அடுத்தது ப்ராஜெக்ட் மலரும் புன்னகை. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டா டென்டல் பிரேஸ் ஃபார் சில்ட்ரன். இது விருதுநகர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. விருதுநகர் மாவட்டத்துல மலரும் புன்னகை திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல, கவர்மெண்ட் எய்டட், இங்க வந்து 8 பள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு இன்ஃபீரியரா அந்த பசங்க எல்லாம் பார்ப்பாங்க. நான் படிக்கும் போது என் கிளாஸ்ல சில இருந்தாங்க. அப்ப லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் லீவ் விட்டுருப்பாங்கல்ல, அப்ப வந்து அந்த பிரேஸ் போட்டுட்டு வருவாங்க. அப்பயும் ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் அது சரியாயிரும். அந்த பல்லெல்லாம் நல்லா ஆனவுடனே ரொம்ப அழகா முக மலர்ச்சியோட சூப்பரா இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தைகளுடைய, அப்ப இருக்கும்போது நமக்கு தெரியல, பட் இப்ப சில குழந்தைகளை பார்க்கும்போது அந்த ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் அவங்களுக்கு பூஸ்ட் ஆகுதுங்கிறது தெரிய வருது. அதற்காக இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, இது வந்து காஸ்மெட்டிக் அப்படிங்கிறது கீழே இது கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா? அதுதான் இங்க வந்து இருக்கு. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல மலரும் புன்னகை லான்ச் பண்ணிருக்காங்க. ஃப்ரீ பிரேசஸ் டு ஸ்டூடெண்ட் வித் ப்ரோட்ரூடிங் டீத் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சோ இதை பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்தது விருதுநகர்ல வந்ததுங்கிறது முக்கிய தகவல். அடுத்தது பாத்தீங்கன்னா பாரத் ப்ராஜெக்ட் 2025. இது தனியாவே கேட்பாங்க. நம்ம நிறைய பாரத் ப்ராஜெக்ட் பார்த்திருப்போம். பாரத் மாலா வந்து நிறைய பார்த்தோமா, பாரத் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாரத் திட்டம் 2025 கேட்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டா 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை கிராமப்புற மற்றும் நகரங்கள் இருக்குல்ல, அந்த தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். ரைட்டா? சோ இதுதான் வந்து ஆன்சர். ரைட், இதுக்கு இங்க பாருங்க, இவர் வந்து மத்திய அமைச்சர். இவர் பேர் தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவர் எந்த துறைக்கான அமைச்சர் அப்படின்னு சொன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்ப நான் வந்து இவரை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, வீட்டுல எல்லாம் கரண்ட் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல கரண்ட் போயிருக்கும், பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கும்.
அப்ப டக்குன்னு மீட்டர் பெட்டிக்கு போ, அங்க ஒரு குத்துற மாதிரி இருக்கும், அதை எடுத்து பாரு, அது அந்த கம்பி கட்டா இருந்துச்சுன்னா வேற கம்பி போடுன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? சோ அப்ப நான் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். ரைட். இதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த மாதிரி பவர் மினிஸ்ட்ரிக்குள்ள இருந்தாரு. ரைட். சரி, இப்ப எந்த மினிஸ்ட்ரியில இருக்காருன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இவர் பேரோட கமெண்ட் பண்ணுங்கப்பா, ரொம்ப முக்கியம். 5வது கொஸ்டின் பார்த்துட்டோமா? 6வது கேள்வி பாருங்க. ஏஐ கிரண் இனிஷியேட்டிவ். இது என்ன ஏஐ கிரண்? இப்ப கிரண்னா பெண்கள் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கிரண் பெண்கள். ஓகேயா? சோ ஏஐ கிரண் முயற்சி நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, ஏஐ மற்றும் எம்எல். எம்எல்னா மெஷின் லேர்னிங், ஏஐனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் இந்த லேப்டாப் இந்த மாதிரி இருக்குல்ல, லாங்குவேஜ் கோட் படிப்போம்ல, சி பிளஸ் பிளஸ், இந்த மெஷின் லாங்குவேஜ் அத வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த துறையிலையும் பெண்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். சோ அத பாத்துக்கோங்க. ஏஐ கிரண்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. எம்பவர் விமன் இன் ஏஐ அண்ட் எம்எல். அடுத்தது சைனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டாங்கப்பா. இப்ப நம்ம ஊர், இப்ப எங்க வீட்லயே இந்த யூடியூப்ல வந்து அப்லோட் பண்றோம்ல, லைவ் டெலிகாஸ்ட் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு 45-50 MBPS தான் இருக்கும் ஸ்பீடு, இன்டர்நெட் ஸ்பீடு. ஆனா சைனாவில் பாத்தீங்கன்னா அது எக்குதப்பா போயிருச்சு. எவ்வளவுனா 9800 MBPS வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? மெகா பிட் பெர் செகண்ட்னு சொல்லுவாங்க. அத இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சைனா வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட்லி உலகத்திலேயே முதல் முறையாக 10 ஜிகாபைட் பிராட்பேண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? நம்ம மெகாபைட் தானே பாக்குறோம், அவன் ஜிகாபைட், அதுக்கு அடுத்து டெராபைட் அப்படி போயிடும். சோ இது என்ன அப்படின்னு கேட்டா, இவ்வளவு ஜிகாபைட் இருக்கிறது 10 ஜிகாபைட் 10G பிராட்பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பீடு எல்லாம் தாறுமாறு. கிட்டத்தட்ட 9834 MBPS விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பெர் செகண்ட், ஒரு செகண்ட்ல இத்தனை பிட்டை வந்து பாத்தீங்கன்னா, சாரி இத்தனை பைட்டை, பிட் இல்ல பைட். ஓகேங்களா? இத்தனை பைட்டை, ஏன்னா பிட்னா என்ன பைட்னா என்ன அப்படின்னு போயிடாதீங்க, அது ரொம்ப டீப்பா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இத்தனை பைட்டை வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி 1008 பைட்டை அப்லோட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படின்னு கேட்டா, உங்க கையில வந்து ஒரு 1 TB விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இப்படிங்கிறதுக்குள்ள டவுன்லோட் பண்ணிடலாம். இது சைனாவில் நிறைய டெக் சேனல்ஸ் இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை பத்தி ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா போடுங்க. ரைட். இதுதான் வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. 10G வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க சைனாவில். அதுவும் சில இடங்கள்ல தான், பீஜிங் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல கொண்டு வந்திருக்காங்க, சின்ன கிராமம்ல டவுன்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இப்ப கொண்டு வர்றாங்க. அபிஷியலா இதை லான்ச் பண்ணிருக்காங்கப்பா. அதுக்கு முன்னாடியே பைலட் ப்ராஜெக்ட் தான் நிறைய, அதாவது சைனால இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல இது ரன் ஆயிட்டு இருக்கு. பட் அபிஷியலி இட் வாஸ் லான்ச்டு. ஓகே. ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோ. வாட் எக்ஸ்பெரிமெண்ட் வில் இஸ்ரோ கண்டக்ட் அப்ராட் த ஐஎஸ்எஸ், அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, சர்வதேச விண்வெளி நிலையத்துல இஸ்ரோ என்ன பரிசோதனை நடத்துது அப்படின்னு கேட்டா, இஸ்ரோ ஐஎஸ்எஸ்ல எப்படி அப்படின்னு கேட்டா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்றோம், உள்ளக்குள்ள போய் என்ன சொல்ல, ஒரு ப்ராஜெக்டோட நம்ம இணைந்து செயல்படுறோம் ஐஎஸ்எஸ் ஓட. ஓகேங்களா? அப்ப இஸ்ரோ போகுது. இதுல 2 கொஸ்டின் கேட்கலாம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, யார் போயிருக்கா, ரெண்டுமே கொஸ்டின் கேட்பாங்க. நான் ரெண்டையுமே உங்களுக்கு சொல்றேன். ரைட்டா? சோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வாயோஜர் டார்டிகிரேட்டஸ் சோதனை, டார்டிகிரேட்டஸ் சோதனை, வாயோஜர் டார்டிகிரேட்டஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? சோ இது என்ன டார்டிகிரேட்டஸ் அப்படின்னு கேட்டா, இந்த உயிரினங்கள் தாங்க, இந்த உயிரினம் தான். இது என்ன சார், இது என்ன உயிரினம், வாயே காணா, என்ன இது அப்படின்னு கேட்டா, இது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப வியந்தே பாக்குறாங்க. இது இந்த உயிரினம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா, எங்கும் இருக்கும், எதிலும் இருக்கும், தூணில் இருக்கும், துரும்பிலும் இருக்கும். என்ன சார் ஏதாவது கடவுளை சொல்ற மாதிரி சொல்றீங்கன்னா, ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு குழம்பு இருக்குல்ல, அதுல எடுத்து டெஸ்ட் பண்ணா இது இருக்கான். உலகத்திலே ரொம்ப ஆழமான கடல் பகுதி, மரியானா ட்ரென்ச், அந்த மாதிரியான இடத்துல இது சர்வே ஆகுதான். ரொம்ப குளிர் பகுதியா சொல்லுவோம்ல, அண்டார்டிகா, ஆர்டிக், அங்க ஐஸ் கட்டியில எடுத்து பார்த்தா இது இருக்கான். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நார்மலான ஒரு லிவிங் பீயிங் சர்வேயே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல ஃபுல்லா இது இருக்கான். இது வந்து பாத்தீங்கன்னா பிரஷர், டெம்பரேச்சர், எல்லா வகையான விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தாக்கு பிடிக்குதுப்பா. அப்ப இது பத்தி ஒரு ஆராய்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோவுடைய சுபன்சு சுக்லா இவர் முதல் முறையாக ஐஎஸ்எஸ் ஓட இணைந்து இந்த விஷயத்தை, அதாவது வாயேஜர் டார்டிகிரேட்டஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? சோ இவர் பேரு கேட்கலாம், இந்த உயிரினம் பத்தி கேட்கலாம். ரைட். சரி, அடுத்தது இப்ப ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புள்ளி பட்டியல் கேட்பாங்க.
ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் மகிழ்ச்சிக்கான குறியீடு, பாஸ்போர்ட் இண்டெக்ஸ், அப்புறம் ஏதாவது இந்த யூனிவர்சிட்டியுடைய தரவரிசை இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுல ஆசியாவில் சிறந்த பல்கலைக்கழகம் டாப் அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி 2வது இடத்துல வந்திருக்கு. அதாவது இந்தியாவுல செகண்ட். ஓகேங்களா? சோ இந்தியாவுல ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்டா ஐஐஎஸ்சி பெங்களூர். பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஐஐஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். ஓகேங்களா? பெங்களூர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆசியா அளவுல வந்து 38வது இடம், ஆனா இந்தியா அளவுல ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா 2வது இடம் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இது ஒவ்வொன்றும் இருக்கும். இந்த பட்டியல் இங்க கொடுத்துருக்கேன். சிங்ஹுவா யூனிவர்சிட்டி சைனா, பீக்கிங் யூனிவர்சிட்டி சைனா முதல் 2 இடத்துலையும், சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி 3வது இடமும், 4வது இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா நன்யாங் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி சிங்கப்பூர், 5வது தான் டோக்கியோட யூனிவர்சிட்டி, அதுக்கு அடுத்து ஹாங்காங். இப்படி ஒரு வரிசை இருக்கு. இதுல டாப் 10ல 5மே வந்து பாத்தீங்கன்னா சைனாவை சேர்ந்த பல்கலைக்கழகம். நம்ம தமிழ்நாட்டில இருந்து அண்ணா யூனிவர்சிட்டியும் இந்த டாப் லெவல்ல இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்தது ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்திய நிறுவனம் ஒண்ணு கிட்டத்தட்ட $50 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா பரிசு வாங்கியிருக்கு. எதுக்காக அப்படின்னு கேட்டா எக்ஸ் பிரைஸ் கார்பன் ரிமூவல் காம்படிஷன் ஒண்ணு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக் நம்ம நிறுவனம் யூஸ் பண்ணிருக்காங்க, இந்திய நிறுவனம் யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா மதி கார்பன் அப்படின்னு ஒரு நிறுவனம்ப்பா. ஓகேங்களா? சோ அவங்கள வந்து வெற்றியாளரா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன பண்ணிருக்காங்கன்னா என்ஹான்ஸ்டு ராக் வெதரிங் ஒரு டெக்னாலஜி, மேம்படுத்தப்பட்ட பாறை உடைப்பு, வானிலை இல்ல பாறை உடைப்பு. ஓகேங்களா? சோ இங்க கொடுத்துப்போம் பாருங்க, மேம்படுத்தப்பட்ட பாறை உடைப்பு. ஓகேங்களா? அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி CO2 சொல்லுவாங்கல்ல, கார்பன் டை ஆக்சைடு, அதை வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாங்க, அதை கேப்சர் பண்றாங்க. ஓகேங்களா? கார்பன் டை ஆக்சைடு பற்றி வந்து பாத்தீங்கன்னா சிறு விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு டெக்னிக் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்ப 10 டாபிக் 10 கொஸ்டின் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ 10 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இந்த 10மே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இனிமே வரும் உங்களுக்கு. 10 பார்த்துக்கோங்க. ஸோ இதுல எத்தனதும் நீங்க படிச்சிருக்கீங்க. சப்போஸ் படிக்கலன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸோட PDF வந்து பாத்தீங்கன்னா நம்ம கற்பதைஸ் டெலிகிராம்ல மந்த்லி PDF வரும். இதே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வடிவில் வரும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வீடியோவா கொடுக்குறோம்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பைல் பண்ணி PDF கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் வந்து TNPSC ரிலேட்டடா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போன்ற அனைத்து விதமான TNPSC எக்ஸாம்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம். ஜெய் ஹிந்த்.